எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 60. இரவு மெல்லமாய் விடியற்காலையை நெருங்கிட ஆரம்பித்திருந்தது. கல்யாண விருந்துக்கு வந்திருந்தவர்களோ கொஞ்சம் கொஞ்சமாய் மாளிகையை விட்டு விடை கொடுத்து கிளம்பிடத் தொடங்கியிருந்தனர். அருள் மற்றும் மேக்னா இருவரும் போட்டோகிராஃபரின் கட்டளைக்கு விருப்பத்தோடு போஸ் கொடுத்து படம் பிடிப்பதில் ஆர்வமாயிருந்தனர். மாப்பிள்ளையை பெற்ற சித்ராவும் வெங்கட்டுமோ வந்தவர்களை வழி அனுப்புவதில் மும்முரமாயிருந்தனர். தாத்தா ரத்னவேலு செல்லப்பேரன் ரகுவை தனியாக கடத்தி கொண்டு போயிருந்தார், காலார நடை போட்டு பேச. ஜானகி கொடுத்த செருப்படி பூஜையில் அசிங்கப்பட்ட குருவோ எப்போதோ விசேஷ வீட்டுக்கு டாட்டா காட்டிவிட்டு எஸ்கேப் ஆயிருந்தார். மகன் பகையானாலும் மருமகள் சொந்தமே என்பதை பறைசாற்றும் விதமாக கோக்கனதையை பூஜை அறைக்கு கூட்டி வந்திருந்தார் ஜானகி. யாரு கண்ணும் படாம தாயும் சேயும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். நீதான் விநாயகா இவங்கள பத்திரமா பாத்துக்கணும் என்ற வேண்டுதலோடு கோக்ஸின் நுதலில் திருநீரை வைத்தார் மாமியார். அவர் சொன்னாராத்த என்றவளோ பூரிப்போடு வினவ. என்று ஜானகியோ மருமகளுக்கு சொடக்கு உடைத்தார் இரு கரங்களாலும். பேசிட்டாராத்த அவர் உங்ககிட்ட என்ற கோக்ஸோ ஆர்வமாய் கேட்க. என்ற மாமியாரோ மருமகளை அழைத்து போய் டைனிங் டேபிள் நாற்காலியில் அமர்த்தினார். இப்பதான் அத்தை எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்போ அவர் உங்க கூட பேசுவார்னு அவரை விட நான் தான் அத்தை அதிகமா காத்திருந்தேன். தினம் ஒரு 5-10 நிமிஷமாவது உங்க படத்தை பார்க்காம அவர் கண்ணு மூடி தூங்குனதே இல்ல. ஏன் பேசல, எதுக்கு பேசலன்னு கேட்டா மட்டும் பதில் சொல்லவே மாட்டாரு. ஆனா மூஞ்ச பார்க்கணுமே என்று தலையாட்டி சலித்து கொண்ட மருமகளின் வாயில் புன்னகையோடு லட்டு ஒன்றை கொஞ்சமாக திணித்த ஜானகியோ, முதல் 2-3 மாசத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் கோக்ஸ். எப்படி சமாளிப்ப நீ? வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு. வீட்டு வேலைக்கு வேணும்னா இங்கிருந்து ஆள் அனுப்பவா? அதெல்லாம் வேணாத்த. நான் அவர் கூடவே ஆஃபீஸ் போயிட்டு அவர் கூடவே வந்துடுறேன். வீட்டு வேலைங்களை 2 பேருமே ஷேர் பண்ணி தான் பண்றோம். சமையல்லாம் கூட சில நேரம் அவரே பண்ணிடுறாரு என்ற மங்கையோ புருஷனின் திறமையை மெச்ச. எது அந்த தயிர் சாதமா என்ற ஜானகியின் நக்கலில் குபீர் என்று சிரித்த மருமகள் மற்றும் மாமியார் இருவரின் கவனத்தையும் ஈர்த்தார் குரு. ஜானகி என்றவர் அழைப்பில் அவர் நோக்கி திரும்பினார் திருமதி குருமூர்த்தி. மாமா என்ற கோக்ஸோ மரியாதை நிமித்தமாய் எழுந்து நிற்க, உட்காருமா, உட்காரு உட்காரு என்ற குருவோ யோசனையோடு தூரமாய் நிற்க, ஏன் அங்கே நிக்கிறீங்க, வாங்க வந்து ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்று ஜானகியோ பரிவாய் அழைத்தார். முதலில் விளாசி எடுத்த கணவரை சிறு சலனமும் இன்றி. குருவிற்குமே இது அதிர்ச்சிதான். திகைப்போடு மனைவியை பார்த்தவர், ஜானகி இங்க கொஞ்சம் வாமா என்று அழைத்தார் தயக்கத்தோடு உரிமை கொண்டு. மருமகள் அங்கிருக்க, அட வாங்குங்க இங்க என்ற ஜானகியோ முறுவலிப்போடு புருஷனை மீண்டும் அழைக்க, சின்னவள் முன் ஜானகியும் பெரியவர்களின் சண்டையை மறைத்து எப்போதும் போலான அந்யோன்யத்தை காண்பிக்கிறார் என்று உணர்ந்து கொண்டார் குரு. எப்படிமா இருக்க? காலையில கோயில்ல பார்த்தப்ப கூட சரியா பேச முடியல என்று குருவோ டைனிங் டேபிள் நெருங்க, ஸ்வீட் எடுத்து ஊட்டுங்க, சந்தோஷமான விஷயம் என்று ஜானகியோ கணவரின் முன் லட்டை நீட்ட, கோக்ஸின் முகம் சிவக்க புரிந்தது குருவிற்கு அவர் 3வது முறையாக தாத்தாவாக போகிறார் என்று. கங்க்ராட்ஸ்மா என்று குருவோ மருமகளின் தலையை வாஞ்சையாய் வருட, தேங்க்யூ மாமா என்ற நேரிழையோ மாமனார் கொஞ்சமாய் ஊட்டிய லட்டை வாய்க்குள் அதக்கி கீழே சிந்தி விடாதவாறு உள்ளங்கையில் தாங்கினாள். இங்கே இருமா, வந்துடுறோம் என்று ஜானகியோ கட்டிய கணவரோடு அங்கிருந்து நகர்ந்தார். பெரியவர்களின் தலை மறைய வயிற்றை தடவியபடி 3வது லட்டை வாய்க்குள் தள்ளிய லோட்டஸை மோப்பம் பிடித்து கொண்டு வந்து சேர்ந்தான் ரகு, அடுக்களையை ஒட்டிய டைனிங் டேபிளிடம் நோக்கி. இங்கதான் இருக்கீங்களா மேடம்? எங்கெல்லாம் தேடுறது உங்கள என்றவனோ அவள் அருகில் வந்து அமர, ஏன் தாடிக்கார பொறுக்கிக்கு நான் இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதோ என்ற நேரிழையோ கிண்டல் அடித்தபடியே அவனுக்கு லட்டு ஊட்ட, அப்படிதான் வச்சுக்கோங்களேன் வித்தாரக்கள்ளி என்றவனோ முற்றிலையை நோக்கி முன்னோக்கி போய், நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன், என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் என்று புதிர் போட, நான் வேணும்னா கண்ணை மூடிட்டே கண்டுபிடிக்கவா என்று வஞ்சியோ காதல் கணவனின் தோளில் கரங்கள் கோர்த்து ரகசியமாய் அவன் காதோரம் கேட்க, க்ளூ தரவா என்றவனோ மயக்கும் தொனியில் அம்மணியின் காதுமடல் கடிக்க, என்று கிறங்கிய இளம்பிடியாளோ விழிகள் மூடி ரகுவின் நாசியோடு அவள் மூக்கை உரசிட ஆரம்பித்தாள். சுற்றி முற்றி நோட்டமிட்ட ரகுவோ அவன் கொண்டு வந்திருந்த வெண்ணிலா பனிக்கூளை ஒரு கரண்டி எடுத்து வாயில் போட்டு நெருங்கினான் லோட்டஸின் அதரங்களை.
ஜில்லென்ற ஐஸ்கிரீமின் வீரியமோ ஆகுரதனின் இதழ்கள் வழி ஏந்திழையின் உதட்டுக்குள் இறங்க எச்சில் விழுங்கி நெருக்கத்தை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டாள். நயனங்கள் விரிக்கா விருந்தினை அவள். லிப்கோவில் பொஞ்சாதியை திணறடித்த ரகுவோ அவள் இடையை மென்மையாய் பற்றி மெல்லியாளின் தாபத்தை மேலும் கூட்டினான். வல்லபியின் விரல்களோ புருஷனின் பின்னந்தலை சிகைக்குள் தொலைந்து போனது. இருவரின் முத்த போரும் இப்போதைக்கு முடிவடையாது என்பதைப் போல. சேரவே மாட்டார்கள் என்று பார்ப்போர் நினைத்திருக்க, மகேஷோ அடிக்கடி ரகுவை பற்றி பேசி வித்தாரக்கள்ளியின் மனசை உசுப்பேத்தி விட்டு கொண்டே இருந்தான். மனம் தடுமாறும் போதெல்லாம் வீருக்கு போனை போட்டு தெளிவாகிக் கொண்ட கோதையோ இறுதியாய் பிரிந்து வந்த கணவனை மீண்டும் சேர முடிவெடுத்தாள். நேற்று வரை சனிதம் அவள் விரும்பிய ரகுவை சேர தடையாயிருந்த ராதிகா மற்றும் மந்த்ரா இப்போது அவள் பாதையில் இல்லாத போது ஆனவனை தேடிப்போவது தவறில்லை என்றே தோன்றியது தெரிவை அவளுக்கு. ஒரு கால் ரகு கோபம் கொண்டு வார்த்தைகளால் சாடினால் உண்மையைச் சொல்லி போன வழியே மீண்டும் திரும்பி வந்துவிடலாம் என்று கூட ஒரு புறம் சிந்தித்து வைத்திருந்தாள் பனிமொழியவள். ஆகவே ஆச்சாரியாருக்கு போனை போட்டு தாடிக்கார பொறுக்கியின் வீட்டு முகவரியை பெற்றுக்கொண்டாள் லோட்டஸ். கனடாவிலிருந்து கிளம்பினாள் பகினியவள் ரகுவின் முடிவு எதுவாகினும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு. மகேஷுக்கு கூட சொல்லாது தனி ஒருத்தியாய் ஹோட்டலில் அறை புக் செய்தவள் அடுத்த 1 மணி நேரத்தில் ஆகுரதன் வீட்டு வாசலில் போய் நின்றாள். காலிங் பெல்லை அடித்தவள் ஆகு கதவை திறக்க அவனை கண்ட நொடி ஏமாற்றமே மிஞ்சியது. ஐயாவின் முகத்தில் தாடி மீசை ஏதுமில்லை. இருந்தும் அழகன்தான் என்று மனம் கூற, எக்கி கட்டிக்கொள்ள நினைக்காமல் இல்லை மேடம் தாடியற்ற ஹீரோவை. இருந்தபோதும் ஆர்ப்பரித்த மனதை அடக்கிக் கொண்டவளாய் அமைதியாகவே நின்றிருந்தாள் ஆயிழையவள். வராதவள் வந்திருக்க ரகுவிற்கே ஆச்சரியம்தான். இழுத்தணைத்துக் கொள்ள கைகள் பரபரத்தாலும் ஈகோ தடுத்தது ஆனவனை குறுக்கே புகுந்து. ஆர்வத்தை காட்டிக்கொள்ளாதவனோ மாஜி பொண்டாட்டியை வரவேற்று காஃபி கலந்து கொடுத்தான், மிக சாதாரணமாகவே, எவ்வித அலட்டலும் இல்லாமல். ரகு எப்படி வந்தாய், ஏன் வந்தாய் என்று ஏதாவது கேட்பான் என்று காத்திருந்த காரிகைக்கோ இப்போதும் பல்பே. தெரிவை அவள் வந்த காரணம் அறிந்திராத போதும் நிச்சயமாய் புனைக்குழல் அவளிடம் வீடிருக்கும் இடத்தை காட்டி கொடுத்தது வீரல்லது ஆச்சாரியார் அங்கிளாகத்தான் இருக்கும் என்று சரியாகவே கணித்தான் ரகு. வீட்டை விழிகளால் ஒரு ரவுண்ட் வந்தவளோ இதற்கு மேல் தாங்காது என்பது போல காஃபி கப்போடு ரகுவின் பக்கம் போய் நின்று பேச்சை ஆரம்பித்தாள். வீட்டு கிளீனிங்கில் ஆரம்பித்த அந்திகை அவள் டாப்பிக்கை இறுதியில் ரகுவின் மீசை தாடியில் கொண்டு வந்து நிறுத்தினாள். வித்தாரக்கள்ளியின் கோரிக்கைக்கு ரகு எதிர்வினையாற்ற அதிர்ந்து போனாள் மனதளவில் மாயோளவள். அப்புறம் வராதவங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? விஷயம் இருந்தாதான் வரணுமா என்ன? பார்க்க தோணுச்சு வந்தேன். ஓ ஓகே என்று ரகுவோ கூலாய் பதில் சொல்ல, அப்புறம் அடுத்ததான் என்ன பிளான்? வேற என்ன, கல்யாணம் தான். பிஸ்னஸ் இப்போ நல்லா போகுது. ஸோ வயசும் ஓடுதில்ல, அதான் சீக்கிரமா ஒரு மேரேஜ் பண்ணிட்டு குடும்பஸ்தன் ஆயிடலான்னு பார்க்குறேன் என்றவன் பதிலில் ஒரு கணம் குழப்பத்தோடு அவனையே வெறித்தாள் வாஞ்சினி அவள். நிஜமாகத்தான் சொல்கிறானா அல்லது விளையாடுகிறானா என்றவள் சிந்தை கொண்ட கேள்விக்கு சொடக்கு போட்டு பதில் சொல்லிட ஆரம்பித்தான் ரகு. நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க, குறிப்பா அடுத்தவங்க பேச்சை கேட்டு பார்ட்னரை நம்பாம பாதிலேயே கழட்டி விட்டுட்டு போற பொண்ணா இல்லாம இருக்கணும் என்ற ஆகுவின் அழுத்தமான குத்தி காட்டலில் வெளிரி போனது பாவையின் முகம். உடஞ்ச கண்ணாடியை திரும்பவும் ஒட்ட வச்சு யூஸ் பண்றோமா என்ன? புது கண்ணாடி தானே வாங்குறோம், அந்த மாதிரி தான் இதுவும் என்றவனின் எகத்தாளமான கூற்றில் பொத்து கொண்டு வந்தது கோபம் கோற்றொடி அவளுக்கு. நீங்க சொன்னதெல்லாம் சரி மிஸ்டர் ஆகுரதன். அதே மாதிரி நீங்களும் பாக்குற பொண்ணுகிட்ட உங்களுக்கு ஏற்கனவே சந்தர்ப்ப சூழ்நிலையால 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த மறைச்சிடாதீங்க என்ற பனிமொழியோ அங்கிருந்த டைனிங் டேபிள் மேஜையை உள்ளங்கையால் ஓங்கி ஒரு அடி அடிக்க, ஆரணங்கின் சினத்தை ரசித்தவனோ அவளை பேச விட்டு ரசிக்கவே விரும்பினான். அதுவும் மறக்காம சொல்லிடுங்க, ஒருத்தி கூட வாழவே இல்ல, அதுக்குள்ள ஓடிட்டா. இன்னொருத்தி 6 மாசமாகியும் ஒரே ரூம்ல இருந்தும் ஒன்னும் நடக்காம எதேச்சியா ஒரு நாள் அவளோட வீட்டுல ஏதேதோ ஆகி போச்சுங்க என்று உக்கிரமாய் நின்றவளின் உடற் சூடோ ஏசியில் வியர்க்க வைத்தது வஞ்சியவளை. குறிப்பா வரப்போறவளுக்கு அவசியம் இல்லைன்னு நீங்களா நினைச்சிட்டு எதையும் சொல்லாம இருந்துடாதீங்க. புதுசா வரவ முடிவு பண்ணிக்கிட்டோம் அவளுக்கு எது முக்கியம் இல்லைன்னு என்ற வித்தாரக்கள்ளியோ ரகுவிற்கு கொஞ்சமும் சளைத்தவள் இல்லை என்பதைப் போல வெடித்து சிதறினாள் அடக்க முடியா கதத்தில். மாஜி பொண்டாட்டியின் வார்த்தைகளில் ரகு சிறிதளவும் அசரவில்லை. காரணம், இப்படியான நிலையை ஏற்கனவே அவன் யோசித்திருந்தான். என்ன பாக்குறீங்க மிஸ்டர் ஆகுரதன்? உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா என்ன? இல்ல நீங்க பேசுறது மட்டும்தான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ற அனங்கோ
மூச்சிறைக்க ரகுவை அனல் பார்வை பார்க்க, அதான் உங்களுக்கே எல்லாம் தெரியுதே, அப்ப பாக்குற பொண்ணுகிட்ட நீங்களே எல்லாத்தையும் சொல்லி இந்த தாடி இல்லாத பொறுக்கிய கட்டிக்க சம்மதமான்னு கேட்டு சொல்லிடுங்க என்றவனோ மூவர் அமரும் சோஃபாவில் கடைசி நாற்காலியில் அமர்ந்தபடி சீரியஸாய் நக்கல் அடிக்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு ரகு? நீங்க கூத்தடிக்கிறதுக்கு விளக்கு பிடிக்க நான் தான் கிடைச்சனா என்றவளின் மூச்சோ ஏறி இறங்க தன்னவளை நேத்திரங்களால் அளந்தவன், நீங்க தானே கேட்டீங்க அடுத்த பிளான் பத்தி, அதான் எனக்கு என்ன வேணும்னு சொன்னேன். இதுல நீங்க டென்ஷன் ஆற அளவுக்கு என்ன இருக்கு மிஸ் எக்ஸ் என்ற ரகுவின் எக்ஸ் என்ற கிண்டலில் சுருக்கென்றது இதயம் அலறவளுக்கு. அவனை வெறித்தவளுக்கோ உடலுக்குள் பூகம்பம் வெடித்தது. ரசித்து காதலித்தவனை இமைக்காது பார்த்தவளின் நயனங்களோ குளமாகி போனது. எக்ஸ் தானே, அதான் நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டீங்களே என்றவனின் வாக்கியத்தில் பொலபொலத்த கண்ணீரை தலை குனிந்து மறைத்த நங்கையோ அதற்கு மேலும் அங்கு நிற்பது சரியல்ல என்ற முடிவோடு சட்டென்று எக்கி கைப்பற்றினாள் பெதும்பை அவளின் கைப்பையை. நான் இன்னும் முடிக்கல என்ற ரகுவோ அதற்குள் எழுந்து முன்வாசல் கதவை லாக் செய்து சாவியை தூக்கி எதிரிலிருந்த அறைக்குள் விசிறியடித்தான். பெண்ணவளை நோக்கி நடை போட்டு வந்தவனின் முகம் நோக்கா வல்வியோ, வழிவிடுங்க நான் போணும் என்றால் அவனை ஏறெடுக்காதே வலது இடதென்று அலைமோதி ஆனவனும் கோக்ஸ் திரும்பும் திசையில் அவளை முன்னோக்கி போக விடாது வழிமறிக்க, என்ன மேடம், முன்னாள் புருஷனுக்கு பொண்ணு பார்க்க அவ்வளோ ஆர்வமா என்ற ஆளனின் நக்கலில் டக்கென்று தலை தூக்கி அவனை அடிபட்ட பார்வை பார்த்த மடந்தையோ, நீங்க நான் விரும்பின ரகு இல்ல என்று சொல்லி ஆகுவை கடந்து ஓடினாள் அங்கிருந்த வாஷ்பேசின் நோக்கி பீரிட்ட அழுகையோடு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.